வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஸ்ரீராம் கா. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா பேப்பர் லீக் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி தான். அது மாணவர்களுக்கு வரப்பிரசாதமா அல்லது சாபமா அப்படின்றத பற்றி தான். அதை பற்றி இன்டெப்த்தாக நமது ப்ரொஃபஸர் பிரேம் அவர்களோட இன்றைக்கி கொஞ்சம் டெப்த்தாக உரையாட போகிறோம். அவர் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர போகிறாரு. வாங்க ஸ்ட்ரைட்டாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். வணக்கம் பிரேம். வணக்கம். வணக்கம். பேப்பர் லீக் காம்படேட்டிவ் எக்ஸாம். பேப்பர் லீக் இன்னைக்கு பிஜேபி ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. அவங்களுக்கு தலைவலியாக இருக்குதான்னு தெரியல, பட் மாணவர்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. இன்றைக்கி கூட கரண்ட்டாக இப்போ இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக் 20 நாளைக்கு மேலே போயிட்டுருக்கு. சோனம் வாங்சு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. பேப்பர் லீக் எதனால் நடக்குது? ஏன் இது வாலண்டியராக லீக் பண்ணுறாங்களா இல்லை வினாத்தாள் கசிவு அப்படின்றது ரேர் கேசஸாக இருக்கும். முதல்ல நம்ம முன்பு ஒரு காலகட்டங்களில் நாம் படிக்கிற காலகட்டங்களில் அதெல்லாம் ரொம்ப ரேர் கேசஸ் தான். அதெல்லாம் கவர்மெண்ட் சைடே லீக் ஆகாது. ஏதோ ஒரு அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஏதோ ஒரு ஆள் மூலியமாக எப்படியோ கசிஞ்சது தான் அந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும். ஆனால் இப்போ கசிகிற பேப்பர் லீக் எல்லாமே ஒரு பிஜேபியோட ஒரு அத்தாரிட்டி உள்ளே இருக்காங்க. அந்த கசிவு எப்படி இருக்குன்னா, பொதுமக்கள்கிட்ட போய் கசியுதா, காமனாக ஒரு இளைஞர் மாணவர்கள்ட்ட போய் கசியுதா அப்படின்னா கிடையாது. அவங்க சார்ந்த அந்த பிஜேபியை சார்ந்த ஆர்கனைசேஷன் சார்ந்த ஒரு பசங்க கிட்ட தான் அது கசியப்படுது, விலைக்கு விற்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட டெப்தான நாலேஜ் இதில் என்ன இருக்குது? ஒரு சாதாரண ஒரு விவசாயியோட மகன் இல்லைனா மகள் டாக்டர் ஆக முடியும். ஒரு சாதாரண ஒரு கண்டக்டர் இல்லைனா ஒரு ஆட்டோ டிரைவரோட ஒரு பையன் என்னென்னா ஐஏஎஸ் ட்ரீம் பண்ண முடியும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் ரயில்வே ஆஃபீஸர் ஆக முடியும். ஒரு கவர்மெண்ட் காலேஜில் டிகிரி படித்தா போதும், ஒரு எஸ்எஸ்சிக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இந்திய திருநாட்டில் ஒவ்வொருவோட இளைஞனும் தன்னோட கனவை நிறைவேற்றிக்கிற கருவியாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு இளைஞர்கள் தங்களை ஒரு இந்திய அரசோட அடையாளப்படுத்திக்கிறதுக்கு, பொதுவாக அரசாங்கத்தோட அடையாளப்படுத்திக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான தளம் இந்த போட்டித் தேர்வுகளுக்கான தளம். இதில் எத்தனை பேருக்கு கிடைக்குது, எத்தனை பேருக்கு கிடைக்காதுன்றது இந்த நம்பிக்கை, அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையான ஒரு நம்பிக்கை பாலம் தான் இந்த போட்டித் தேர்வு அப்படின்றது. ஸோ இதில் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வருது, இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனை என்னென்னா யாரை பாதிக்கும் நேரடியாக அப்படின்னா, இந்த நம்பிக்கை பாலத்தை பாதிக்கும். அதாவது கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட்டுன்றதை போய் இளைஞர்களோட விரக்தி பொதுவான விரக்தி எப்படி போகும்னா, கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட்டுன்றதை போய் தேசத்து மேலேயே ஒரு விருப்பம் வர ஆரம்பிக்கும். அதை இன்றைக்கி நான் தான் மிகப்பெரிய தேசியவாதி இந்தியாவில் எங்களை விட தேசியவாதம் யாருக்குமே தெரியாது. இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து வந்த காங்கிரஸ் கட்சிக்கே தெரியாது. இவ்வளோ வருஷம் இந்தியாவை என்னென்னா ஒரு ட்ரெடிஷனை அதாவது என்னென்னா காப்பாற்றிட்டு இருக்க எந்த கட்சிக்குமே தெரியாது. எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பிஜேபிக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிகிட்டு இருக்க ஒரு பெரிய ப்ராப்பகண்டாவை பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஃபோர்ஸ் இன்றைக்கி அந்த முக்கியமான இடத்துலையே கை வச்சிட்டாங்க. முக்கியமான இடத்துலையே இளைஞர்களோட ட்ரஸ்ட்டை, நம்பிக்கையை இழந்திருக்காங்க. அது விசிபிளாக தெரியுது. ஆக்சுவலாக தர்மேந்திர பிரதான் எப்போ ரிசைன் பண்ண போகிறாருன்னு தெரியல. மேபி அதை பற்றி நம்ம பேசினா கூட நல்லாயிருக்கும். அவர் ரிசைன் பண்ணுறதை விட இப்போ அடுத்த ஸ்டேஜாக போயிட்டாங்க. இப்போ அவர் ரிசைனிங்கை விட அடுத்த ஸ்டேஜாக போயிட்டாங்க. இப்போ மோடியே ரிசைன் பண்ணு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மோடி தான். ஏன்னா இதுவரை 20 நாள் நடந்துமே, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஹங்கர் ஸ்ட்ரைக் நடந்தது. அதில் ஒருத்தர் இறந்தும் போயிருக்காரு. அதுக்கு இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் ஆயிக்கல. ஃபார்மரோட ப்ரொட்டஸ்ட்டு 1 வருஷத்துக்கு மேலே நடந்தது. அதுக்கு இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் ஆயிக்கல. அப்போ எல்லா விதத்துக்குமே மக்கள் போராடுறாங்க இந்த கவர்மெண்ட் கிட்ட. மக்களாட்சின்றதையே இது துண்டித்து, இது என்னன்னா பாசிஸ்ட் ஆட்சியாகவே இது தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துலையும் போராட்டம்ன்றது முக்கியமானது. ஒரு ஜனநாயக நாட்டில், எந்த நாட்டிலையுமே ஒரு மக்கள் ஒரு உரிமைக்காக போராடுறது மிக முக்கியமானது. ஸோ அதுக்கு செவிசாய்த்து, மக்களால் அமையப்பெற்ற ஆட்சி அதுக்கு செவிசாய்த்து, அதுக்கு இணங்கி, அதுக்கு தேவையானது செய்கிறது தான் அந்த ஆட்சியாளர்களின் பொறுப்பே. அதுக்கு தான் உங்களை உட்கார வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான பவரே மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு, அந்த பவரை வச்சே மக்களை அடிக்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் ஆதிக்கவாதியின் எண்ணம், ஃபாசிஸ்ட் ரூல். அது அப்படிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ 20 நாளாக சோனம் வாங்சுக்னு ஒரு
வேர்ல்டு ஃபேமஸ் கிளைமேட்டாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட், கிளைமேட் சயின்டிஸ்ட். ஸோ அவர் வந்து 20 நாளுக்கு மேலே இருக்காரு, கொஞ்சம் கூட செவி சாய்க்கல, ஒரு துளிக்குள்ள செவி சாய்க்கலன்னும் போது வந்து அது உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரியது. இப்போ அதுக்கு அடுத்து வந்து நீ மோடி ரிசைன் பண்ணுன்னு இந்த போராட்டம் பெரிய ஒரு இதில் போய் இது வந்து என்னன்னா, ஸோ இது வந்து ஒரு நமக்கு வந்து இது வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஃபியூச்சராகவே தெரில. பட் ஆனால் இதில் வந்து பணம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி ரூபா வந்து ஃபேமிலிஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. யார்? இந்தியன் மிடில் கிளாஸ், இந்தியாவில் இருக்க நடுத்தர வர்க்கம், அவங்களோட சேவிங்ஸை, மொத்த சேவிங்ஸை கோச்சிங் சென்டர்ஸில் கொடுத்து இவ்வளோ பெரிய ட்ரீமுக்கு வந்து ஒரு பாப்புலேஷனை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அந்த ட்ரீம் வந்து ஒரு நேஷ்னல் ஃபேப்ரிக்குங்க. அது வந்து ஒரு தேசத்துக்கான ஒரு ஃபேப்ரிக். அது அந்த கனவுன்றது, அந்த அங்கேருந்து வர அந்த மாணவர்களோட கனவு அப்படின்றது இந்த தேசத்தோட கனெக்ட் பண்ண போகிற லார்ஜர் ஃபேப்ரிக். நீங்கள் அதில் வந்து ஏதாவது வந்து குளறுபடி பண்ணீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷத்தில் மட்டும் 150 எக்ஸாம் லீக்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. இதில் மேஜராக இப்போ வந்து ரீசெண்டாக இஷ்யூ ஆனது வந்து நீட் எக்ஸாமும் ப்ளஸ் வந்து யூஜிசி நெட் எக்ஸாமும் ரொம்ப மேஜரான இஷ்யூ. இப்போ 150 எக்ஸாம் லீக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 1600 பேர் வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 50% என்னாச்சுன்னு தெரியாது. ஸோ ஆக்ஷனபிளாகவும் இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ போன 10 வருஷன்றது எல்லாமே பிஜேபி கவர்மெண்ட் தான். இந்த பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப ஹைப்பர் நேஷனலிஸ்டாக அது ஒன்று தன்னை ஒரு பெரிய தேசியவாதின்னு சொல்லிக்கிற இதே பிஜேபி அரசாங்கம், இதே பிஜேபியில் இருக்க ஒரு அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் இந்த முக்கியமான நர்வ் சென்டர்ஸ்குள்ளார பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ தர்மேந்திர பிரதான் வந்து என்னென்னா ஆர்எஸ்எஸ் அமைப்புகளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கவர். ஒருவேளை அவர் வந்து என்னென்னா இந்த கொஸ்டின் பேப்பர் தர்மேந்திர பிரதான் மட்டும் இல்லைங்க, ஆமாம், பிஜேபியில் இருக்க எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்புகளோட க்ளோஸாக இருந்து வந்தவங்க தான். எல்லாருமே அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவங்க தான், அதோட காரியகர்த்தாவாக இருந்தவங்க தான், இன்க்ளூடிங் மோடி. ஸோ அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு கன்ஸ்பைரசி இருக்குமோ நம்ம யோசிக்க தோணுது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு கன்ஸ்பைரசினா ஆக்சுவலாக வந்து ஒரு கரப்ஷன்ற லெவலோட யார் யாரெல்லாம் தனக்கு ஃபேவரபிளான ஆளுங்களோ தங்களோட வர. ஆமாம், இப்போ யூபிஎஸ்சியில் பேக்டோர் வந்துருச்சுல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ்சியில் பேக்டோர் வந்துருச்சுல்ல, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மாதிரிலாம் சில பேர் யார் யாரெல்லாம் இந்த பிஜேபிக்கு வேண்டப்பட்டவங்களோ அவங்களோட பிள்ளைகளுக்கு அவங்க வந்து அதெல்லாம் கேசஸே ஆச்சுல்ல நிறையா. ஆமாம், இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் மெரிட் இல்லை அப்படின்னா, இந்த எக்ஸாமில் ரிசர்வேஷன் மெரிட்டோக்ரஸி, ரிசர்வேஷனுக்கும் மெரிட்டுக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கோம். ரிசர்வேஷன் பெஸ்ட்டா இல்லை மெரிட் ஓரியன்ட் சிஸ்டம் பெஸ்ட்டான்னு வந்து ஒரு பப்ளிக் டயலாக் போயிட்டுருக்கு. இங்கே அவங்க 2 பேரையுமே காலி பண்ணி உள்ளே ஒரு திருடம் உட்காந்துக்கிட்ட மொத்தமாக வந்து எக்ஸாமில் வந்து என்னென்னா ஃப்ராட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. வெளியில் இருக்க டிபேட் வந்து ஒரு பக்கம் வந்து ரிசர்வேஷனால் மெரிட்லாம் போகுது, நாங்கள் படிச்சுங்க படிப்புலாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அப்பர் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரிசர்வேஷனுக்காக போராடுறதுக்கு மண்டல் கமிஷனில் இருந்து ஓபிசிஸ்லாம் வந்து ரிசர்வேஷனுக்காக போராடிட்டு இருக்கான். எஸ்சி எஸ்டிஸும் வந்து ரிசர்வேஷன் இருக்க வரைக்கும் தான் நமக்கு லைஃப்ன்றதுல தெளிவாக இருந்துட்டு அவங்களும் அதை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா அல்வா கொடுத்துட்டு அவங்க கடைசீட்டில் என்ன பாலிட்டிக்ஸ் வந்து இந்தியாவில் என்ன வகையான அரசியல் நடக்குது அப்படின்னா, தன்னை முன்னிலைப்படுத்தி ரொம்ப பெரிய தேசியவாதி, இந்த இந்தியாவை நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோம், எங்களை தவிர யாருக்குமே இங்கே தேசப்பற்றே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கற்பிதத்தை உண்டாக்குற ஒரு தலைமை, உண்டாக்குற ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தில் இத்தனை குளறுபடிகளை வந்து பத்திரிகையில் வந்து கான்ஸ்டண்ட்டாக அது வந்து சந்திக்குது அப்படின்னா, இது என்ன இன்ஃபர்மேஷனை தருதுன்னா, இந்த அமைப்பு வந்து கரப்டு, இந்த அமைப்பு வந்து ஊழல்மயமான அமைப்பு, இந்த அமைப்பில் சீரியஸாக ஏதோ ஃப்ளான் நடக்குது. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ லால் பகதூர் சாஸ்திரி வந்து என்னென்னா ரிசைன் பண்ணார். தமிழ்நாட்டில் ஏற்படுத்த ஒரு ரயில் விபத்துக்காக ரிசைன் பண்ணாரு. இது மாதிரி அதுக்கப்புறமேட்டு வந்து என்னன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி ரிசைன் பண்ணாரு. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி காங்கிரஸ்ல ரிசைன் பண்ணல. அவங்களுக்கு அது ஆக்சுவலா பின்னாடி சம்பந்தம், அவங்களுக்கு டைரக்டர் அதாவது வந்து என்னன்னா ஒரு இதே கிடையாது, அங்கே காக்னிசன்ஸே கிடையாது. அப்படி இருந்தும் அவங்க வந்து தார்மீகமாக நான் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு ரிசைன் பண்ணி அந்த மாதிரி ஒரு வழி காமிக்கிறாங்க. அப்புறம் நட்வர் சிங் ரிசைன் பண்ணார். அதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்னா இப்போ எடியூரப்பா கூட ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு வராரு. ஆர்எஸ்ஆர் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்களாம் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆர்எஸ்ஆர் 2G ஸ்பெக்ட்ரமில் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் அக்யூட்டல் வாங்கிட்டு இப்போ இருக்காருன்னு வைங்களேன். அடுத்தது வந்து அசோக் சவான் ரிசைன் பண்ணார். அசோக் சவான் ரிசைன் பண்ணிட்டு மினிஸ்ட்ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிசைன் பண்ணார். ஈவன் வந்து நிதிஷ்குமார் வந்து ரிசைன் பண்ணார் 2014 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் தோத்துட்டோன்றது உடனே தார்மீக பொறுப்பெடுத்து நான் ரிசைன் பண்ணிடுறேன், நான் மினிஸ்ட்ரி ரிசைன் பண்ணிக்கிறேன், இப்போ என் மேலே ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி ரிசைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல்
மெச்சூரிட்டின்னு சொல்லக்கூடாது, நம்ம பொலிட்டிக்கல் கல்ச்சர் இருக்குல்ல, அரசியல் கலாச்சாரம் இருக்குல்ல. இது இந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலக நாடுகள்லேயே யூகேல அடிக்கடி எல்லாருமே, எல்லா நாடுகளையும், சைனாலே முதற்கொண்டு எந்த ஒரு தவறு அந்த மினிஸ்ட்ரியில் ஏற்படுதோ அந்த அந்த மினிஸ்டர் வந்து தார்மீக பொறுப்பெடுத்து தன்னை ரிசைன் பண்ணிட்டு அரசியல் விட்டு விலகி தான் போறாங்க. இல்ல, நான் என்ன நினைக்கிறேன், இந்த எல்லாமே நடந்துட்டு இருக்கு, ஆனா பிஜேபி மட்டும் ஆம் டைட்டா இருக்காங்க. பிஜேபி அப்படி பார்த்தா பிஜேபியில் மோடியில இருந்து எல்லாருமே வரிசையா ரிசைன். அவர் வந்து பிரஸ்ஸையே சொல்லிக்க மாட்டேன்றாருங்க. 10 வருஷம் நேஷனல் செக்யூரிட்டி பிரீச் எத்தனையோ தடவை நடந்துருச்சு. அமித்ஷா ஹோம் மினிஸ்டரும் பதவி விலகலை, இவரும் பதவி விலகலை. யாரு? ராஜ்நாத் சிங்கும் பதவி விலகலை. மணிப்பூர்ல இன்ன வரையும் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல. அதுக்கு யாருமே தார்மீக பொறுப்பெடுக்கல. அங்கேயும் யாரும் பதவி விலகலை, யாரும் அதுக்கு ஏற்ற மாதிரி. நிர்மலா சீதாராமன் எத்தனையோ வந்து இன்னைக்கு வந்து மணி வந்து இந்தியன் கரன்சி வந்து நான் பெர்ஃபார்மிங் கரன்சியாகவே மாறிடுச்சு, வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு நிர்மலா சீதாராமன் வந்து தார்மீக பொறுப்பெடுத்து எதுவுமே பண்ணலை, அவங்க பதிலும் சொல்லலை. அவங்களோட பதில் எல்லாமே ஒரு அரகண்டாக தான் இருந்தது. இப்போ எஜுகேஷனில் பேப்பர் லீக்ஸ் எத்தனை, இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, எல்லா தடவும். அது ஒன்று. எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரு இங்கே பாருங்கள், பெங்கால், இப்போ வெஸ்ட் பெங்காலில் கேள்வி கேட்டது ஏதோ தவறு நடந்திருக்குன்னு சுட்டி காட்டி கேள்வி கேட்டோடனே 4000 இவிஎம் மிஷின் வந்து ஒரே ரூமில் வச்சு எரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அது என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்லலை. அதுக்கு யாரும் தார்மீக பொறுப்பெடுத்து அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் கூட ரிசைன் பண்ணல, எதுவுமே பண்ணலை. ஒரு ஜட்ஜு வீட்டில் இருந்து 5 கோடி ரூபாய் ஃபயர் ஆக்சிடென்ட் 5 கோடி ரூபாய் கண்டுபிடிச்சாங்க, அவர் ரிசைனே பண்ணலை. அந்த ஜட்ஜிலேருந்து ரிசைன் பண்ணால் அவர் திமிரா பேசினார் அதுக்கு பதிலாக. ஸோ அவர் இடம் தான் மாற்றப்பட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயம். இன்றைக்கி வந்து ரேப் கேசஸில் எத்தனையோ பேர் மாட்டியிருக்காங்க, யாருமே வந்து ரிசைனும் பண்ணலை, யாருமே வந்து இம்ப்ரெஷனும் பண்ணலை. எல்லாருமே சுற்றிட்டு சுதந்திரமாக தான் இருக்காங்க. தவறு செய்தவர்கள் தான் சுதந்திரமாக இந்த இந்திய நாட்டில் இப்போதைக்கு இருக்காங்களே தவிர, உண்மையிலே வந்து அந்த தவறை தட்டி கேட்டவங்க எல்லாமே கைது செய்யப்படுறாங்க. உண்மையாக அதை பற்றி நியூஸ் வெளிவிட்டம் கைது செய்யப்படுறாங்க. ஒரு 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 கரப்ஷனை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ரிப்போர்ட்டர்ஸ், கிட்டத்தட்ட 7-8 ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கொலை செய்யப்படுறாங்க. யூபி, பீகாரில் எல்லாத்துலேயுமே டே லைட்லேயே சுட்டு கொல்லப்படுறாங்க, அத்துமீறப்படுறாங்க. அடாவடியாகவே எல்லாமே நடக்குது. ஆனால் யாருமே அது கேள்விக்கு இந்தியாவினோட நீதியை நிலைநாட்ட இங்கே யாருமே இல்லை. நீதி வந்து சூறையாடப்படுதுன்னு தான் நம்ம சொல்லணும். ராமர் கோயில் 200 கோடி ரூபாய் திருடு போயிடுச்சுன்னு கேட்டதுக்கு அதை பற்றி ஏன் கேட்காதீங்க, இது வந்து பெரிய அரசியலாக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? அது வந்து ஒருத்தர் வந்து பிஜேபி ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் வந்து பக்தி இல்லாமல் வந்து டொனேஷன் பண்ணிட்டாங்க, அதனால வந்து அந்த பணம் காணாமல் போயிடுச்சுன்னு பதில் சொல்கிறோம். அசால்ட்டாக பதில் சொல்லக்கூடிய இந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மிக்க நன்றி.